முதல் சர்வதேச யோகா தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு உலகெங்கிலும் சுமார் 25 கோடி பேர் யோகா பயிற்சியை மேற்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. டெல்லியில் பிரதமர் திரு மோடி உட்பட 37,000 பேர் ஒரே இடத்தில் யோகா பயிற்சியை மேற்கொள்கின்றனர். கடந்த ஆண்டு ஐநா பொதுச்சபையில் பிரதமர் திரு மோடி விடுத்த வேண்டுகோளை அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினமாக கொண்டாடப்படும் என கடந்த ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி ஐநா அறிவித்தது. அதன்படி முதல் யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஐநா சபையில் அங்கம் வகிக்கும் 193 நாடுகளிலும் யோகா பயிற்சி நடைபெறுவதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஐக்கிய நாடுகளின் தலைமையகத்தில் இன்று நடைபெறும் யோகா தின தொடக்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் அமெரிக்காவின் நியூயார்க் நகருக்கு சென்றுள்ளார். இன்று காலை டெல்லி ராஜ்பாத் பகுதியில் பிரதமர் திரு மோடி உட்பட 37,000 பேர் ஒரே இடத்தில் யோகா பயிற்சியை மேற்கொள்ள உள்ளனர். யோகா குரு பாபா ராம்தேவ் அவர்களுக்கு யோகா பயிற்சி அளிக்கிறார். திரு மோடி 35 நிமிடம் யோகா பயிற்சியை மேற்கொள்ளும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஒரே இடத்தில் அதிகம் பேர் யோகா பயிற்சி செய்வதில் கின்னஸ் சாதனை முயற்சி நிகழ்த்தப்படுகிறது. காலை 7 மணிக்கு யோகா பயிற்சி தொடங்குகிறது. இதையடுத்து அங்கு துணை ராணுவத்தினர், கமாண்டோ படை வீரர்கள் என 5,000 பேர் உச்சக்கட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். தீவிரவாதிகள் வான்வழியாக தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளதால் ராஜ்பாத்தில் யோகா நிகழ்ச்சி நடைபெறும் நேரத்தில் டெல்லியில் விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. இதேபோல நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெறும் யோகா நிகழ்ச்சிகளில் பாஜகவின் மூத்த தலைவர்களும் மத்திய அமைச்சர்களும் பங்கேற்கின்றனர். நாடெங்கிலும் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் யோகா நிகழ்ச்சிகளை மேற்கொள்ள சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன.